நான் எங்க போனாலும் அங்கேயே நிக்கிறீங்களே நீங்க. ஆமாமா, எப்பவும் உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு. அதனாலதான் உன் முன்னாலையும் பின்னாலையும் நான் நின்னுகிட்டே இருக்கேன். உங்களை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க என்ன துர்கா சப்தா பூஜை பண்ண சொன்னீங்கல்ல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாட்டி அம்மாவும் அதைத்தான் சொன்னாங்க, அம்மாவும் அதைத்தான் சொன்னாங்க. துர்கா சப்தா பூஜையை பண்ணா எல்லா கஷ்டங்களும் நம்ம விட்டு நீங்கிடும். அதனாலதான் நான் சொல்றதையே எல்லாரும் சொல்றாங்க. அப்படியா? இந்த சக்கராபுரியில எல்லாருமே துர்கா சப்தா பூஜை பண்ணுவாங்களா? யாரு நம்பிக்கையோட இருக்காங்களோ, யாருக்கு நிம்மதி வேணுமோ அவங்கெல்லாம் இத பண்ணுவாங்க. ஆனா அதே நேரத்துல இதே சக்கராபுரியில என் பேச்ச கேட்காம வேற வேற பாதையில போனவங்களும் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நான் நேர்வழிக்கு கொண்டு வரணும். உங்க பேச்சு கேட்க மாட்டாங்களா அவங்க? இல்ல, அவங்களுக்கு கெட்ட நேரம்ங்கிறதுனால அவங்க அறிவு வேலை செய்யல. நீங்க எதுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுதானே என்னுடைய வேலையே. ஓ, நீங்க பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தியாரம்மாவா? எனக்கும் பள்ளிக்கூடத்துல எல்லாம் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா என் அப்பா தான் ரொம்ப கஷ்டப்படுறவராச்சு. அதுவும் இல்லாம எங்க ஊர்ல பள்ளிக்கூடமே இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா 3 மைல் நடந்து போகணும். நான் உன் கூட இருக்கேன்ல, எல்லா பாடங்களையும் நான் சொல்லி கொடுக்கறேன். உனக்கு பாடம் கத்துக்கணுங்கிற ஆசை வரும்போதெல்லாம் என்ன நினைச்சுக்கோ. நீ இருக்கிற இடத்துக்கே வந்து நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். சரிங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாதே, நான் பங்காரியை கிண்டல் பண்ணப்ப அவன் என்ன துரத்துனா நான் ஓடுனேன். அவன் என்ன விடாம துரத்திட்டே இருந்தான். நான் படியில சரிக்கு விழுந்திருப்பேன். ஆனா திடீர்னு தப்பிச்சிட்டேன். எப்படின்னு தான் புரியவே இல்ல. நீ கீழே விழறதுக்கு அந்த அம்மன் விட மாட்டா. அந்த அம்மன் சதா சர்வ காலமும் உன்னை காப்பாத்திக்கிட்டே இருப்பா. நீ எங்க போனாலும் அவளும் அங்க வந்துகிட்டே இருப்பா. ஓ, சும்மா இருங்க. என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அந்த மகமாகி தெரிவாளா? ஆனா எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தி தானே. நான் உங்களை பத்தி சொல்லல, நான் மகமாகி பத்தி சொல்றேன். எல்லாம் ஒண்ணுதான். நீ கோவில பிரதட்சணம் பண்ணிட்டு வா, உனக்கே புரியும். உன் கூடவே அந்த அம்மனும் வந்துகிட்டு இருக்காங்கிறது உனக்கு புரியும். நான் கோவில்ல பிரார்த்தனை பண்ணலன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன்
முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.